திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் செந்தில்நாதன் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். எடமலைப்பட்டி, புதூர், ரெங்காநகர், தேவராய நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வேட்பாளர்களின் பின்புலங்களை ஆராய்ந்து வாக்களிக்க வேண்டும் என்றும் மண்ணின் மைந்தனாக தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவதாகவும் உறுதியளித்தார். நான் மாமன்ற உறுப்பினராக இருந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் என்னோட பணிகளை செய்து அந்த வார்டு மெம்பர் கவுன்சிலரை ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு வேட்பாளராக போட்டியிடுறேன். இந்த பின்புலங்களை ஆராய்ந்து இந்த மண்ணிற்கு உரியவர் யார், இந்த மண்ணை சேர்ந்தவர் யார், குறிப்பிட்ட குரலுக்கு யார் ஓடோடி வருவார்கள், இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மத்தியிலே 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகும் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கத்திலே அதன் தோழமை கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாளை நாடாளுமன்றமாக திருச்சியிலிருந்து வெற்றி பெற்றால் மண்ணின் மைந்தன் என்பது மட்டுமல்ல, ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்திற்கு கூட்டணி என்பதாலே இத்தொகுதிக்கு வேண்டிய அத்தனை நலத்திட்டங்களையும் குறிப்பாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொருளாதார மேம்பாடுகளையும் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.